சார் தாவேகாவினுடைய செயல்பாடுகள் விஜய் இதுக்கு முன்னாடி பேசினது இதெல்லாமே நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இப்போ அவருடைய பொதுக்குழுவில் அவர் பேசியிருக்காரு அந்த ஈவெண்ட்டில். அதை நீங்கள் பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா சார் அவர் பேசினது? அவர் பேசின டியூரேஷனில் அவர் பேசின விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்துச்சா? இல்லை, விஜய் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசியிருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக தீர்மானமாக பல விஷயங்களை நிறைவேற்றிட்டாங்க அவங்க. ஒரு மாவட்ட செயலரையும் விட்டு நீ இதை படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. ஆனால் விஜய் பேச வேண்டியதுன்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை அவர் பேசியிருக்கணும். இன்னொன்று இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவங்க பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் இன்டீட்டெயிலாக போயிருக்கலாம். பட் அது நீதிமன்றம் வழக்கு விசாரணைன்னு போகும்பொழுது அது பாதிக்கக்கூடும். அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதோ அதை அவர் இங்கிலீஷில் படித்து தமிழாக்கம் பண்ணிட்டு போயிட்டார். அது அவருடைய வேலை இல்லை. ஒரு தீர்ப்பை வாசித்து, ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அது, அதை வாசித்து அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டி வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கலான்னு நான் நினச்சேன்.